மது அவர்கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றோம், பணத்தை கலெக்ட் பண்றோம். ஓகேவா? டபுள் ஓகேக்கா. சரி வா போலாம். நீ எப்படி இங்க? விக்கி, ஹேய், நீ எப்படி இங்க வந்த? மயக்கத்துல இருந்தனா? இப்ப எப்படி உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு அதிர்ச்சியா இருக்கா? நான் மயக்கமாகவே இல்ல, சும்மா மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிச்சேன். நான் இளநீ வாங்க வந்தப்போ நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. அவங்க 2 பேரால 5 இளநீ எடுத்துட்டு வர முடியாது, நான் போய் வாங்கிட்டு வரேன். எதுக்கு மேடம் எதையோ இளநீல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலையே. வித்யா, என்ன என்ன நீ வந்திருக்க? 5 இளநீ நீங்க 2 பேரும் இப்படி எடுத்துட்டு வர முடியும்? கஷ்டமா இருக்கும்ல, அதான் நான் ஹெல்ப் பண்ண வந்தேன். அதுவும் சரிதான். சரி, நீ வாங்கிட்டு போ. இந்தம்மா. இந்த மேடம் இளநீல ஏதோ கலந்த மாதிரி கலக்கிட்டு இருந்தாங்க, என்னமோ சந்தேகமா இருக்கே. இப்ப அர்ஜுனையும் மதுவையும் இளநிய குடிக்காதீங்கன்னு சொல்லி ஒருவேளை அதுல எதுவும் கலக்காம இருந்துட்டா அதுவும் தேவையில்லாத சங்கடம் தான் வரும். எதுக்கும் இந்த இளநிய குடிக்காம இருக்கிறது தான் சரி. இதுதான் நடந்தது. அந்த இளநிய குடிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுனும் மதுவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் சந்தேகத்தோட மதுவை எழுப்பி பார்த்தேன், ஆனா அவ எழுந்துக்கவே இல்லை. அப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நீங்க 2 பேரும் இளநீல மருந்த கலந்துருக்கீங்கன்னு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் மயங்கின மாதிரி நடிச்சேன். ஏய், போன்ல மதுவை ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது யாரு? மதுவை என்ன பண்ண போறீங்க? அவளை எங்க கூட்டிட்டு போக போறீங்க? சொல்லு, எங்க? அக்கா, இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இவளை இனிமே சும்மா விடக்கூடாது. நீ இப்படி ஒரு கெட்ட எண்ணத்தோட தான் சென்னைக்கு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை அப்பவே தடுத்திருப்பேன்டா. உன்னை நல்லவன்னு நினைச்சேன் பாரு, ஆனா நீ இப்படி பொண்ணுங்களை கடத்தி விக்கிற கேவலமான ஜென்மமா இருப்பேன்னு நினைக்கவே இல்ல. ஆமாடி, நான் பொண்ணுங்களை கடத்தி விக்கிறவன் தான். போட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு இருந்ததுலாம் சும்மா ஊரை ஏமாத்துறதுக்காக. ஆனா என்னோட உண்மையான தொழில் இதுதான். நானும் மாலதி அக்காவும் தான் இதுல பிசினஸ் பார்ட்னர்ஸ். எங்க கண்ணுல ஏதாவது அழகான ஒரு பொண்ணு மாட்டுச்சுன்னா அவளை எப்படியாவது வளைச்சு அவளை பாஸ் கிட்ட வித்துருவோம். போதுமாடி டீடைல்ஸ்? ஹே விக்கி, இதெல்லாம் எதுக்கு இப்ப இவகிட்ட சொல்லிட்டு இருக்க? இதுவா நமக்கு முக்கியம்? மதுவுக்கு மயக்கம் தெளியறதுக்குள்ள அவளை தூக்கிட்டு போய் பாஸ் கிட்ட ஒப்படைக்கணும். வா போலாம். வேண்டாம் வேண்டாம், மது மது விட்டுருங்க. மது வேண்டாம், விட்டுருங்க. மது மது விட்டுருங்க. இதுங்களை காயப்படுத்தாம மதுவை தூக்கலான்னு பார்த்தேன். இவளால எல்லாம் கெட்டு போச்சு. மதுவை பாஸ் கிட்ட கொடுத்துட்டு வந்து இதுங்க 2 கதையும் முடிச்சிட வேண்டியதா. சரி, இனிமே லேட் பண்ணக்கூடாது. மது கண் முழிக்கிறதுக்குள்ள அவளை கொண்டு போய் ஒப்படைக்கணும். கார் எடுத்து போலாம். வாங்கக்கா. விக்கி, அக்கா சீக்கிரமா ஆயிடு.
இப்போ என்னக்கா? டேய் அவ கையில இருக்கிற வாட்ச பாருடா. ஐயோ